வணக்கம். தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான நகரம் திருச்சிராப்பள்ளி. இந்த ஊர் இப்பெயரால் அழைக்கப்படுவதற்கான 3 காரணங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக சமண துறவிகள் பாறைகளை குடைந்து குகை போல ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே இருந்துட்டு தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. மலைக்கோட்டையில் சிரா அப்படிங்கிற ஒரு சமண துறவி இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய போதனைகளை செய்து வந்தார். இந்த மாதிரி அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பெயர். எனவே அந்த காலத்தில் இந்த இடமானது திருச்சிராப்பள்ளி என அழைக்கப்பட்டு பின்னாளில் இது மருவி திருச்சிராப்பள்ளி ஆனதாக சொல்லப்படுகிறது. 3 தலைகளை கொண்ட ராவணனின் மகன் திரிசிரா இந்த தலத்தில் இருந்து சிவனை நோக்கி தவம் செய்து தன்னுடைய பாவங்களை போக்கியதால் இந்த ஊர் திருச்சிரா என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் திருச்சி என மருவியதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னாளில் திருச்செவ்வந்திபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் பின்னாளில் மருவி திருச்சி என அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது.